இந்த இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹ் இந்த இணைப்புல இன்னைக்குதான் நான் முதல்ல பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுல அணங்கு அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கேன். இந்த தலைப்பு இலக்கியங்கள்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் பயின்று வருது, இந்த அணங்கு அப்படின்ற சொல்லாடல் எதுக்காக அந்த மக்களிடையே இருந்தது அப்படின்றத பத்தியும் இங்க நான் பேச வந்திருக்கேன். இப்போ இதற்கு சான்று ஆதாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சங்க இலக்கியங்கள்ல தான் அதிகமா இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல நீங்க திருக்குறள் சொன்ன மாதிரி திருக்குறள்லயும் இருக்கு. ஆனா அணங்கு அப்படின்ற சொல்லோட அந்த மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த சொல்ல இருந்து இன்னும் வேற வேற என்னென்ன சொற்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம ஆய்வு நோக்கிலேயே நிறைய நம்ம பார்த்துட்டே வரலாம். இப்ப அந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை நெறின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு எல்லாமே சங்க பாடல்கள்ல இருந்துதான் நம்ம முழுமையா அறிஞ்சுக்கலாம். இந்த ஐவகை நிலங்களுடைய பகுப்பு, தெய்வங்கள், வழிபாட்டு முறைகள், இது எல்லாமே இதற்கான சான்று ஆதாரங்கள். இலக்கியங்கள்ல கொடுக்கப்பட்ட தரவுகளினுடைய அடிப்படையில ஆய்ந்து பார்த்ததுனாலதான் இந்த அணங்கு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு. இப்போ ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீக ஈடேற்றத்தை பத்தி மக்கள் அதிகமா சிந்திக்கவே இல்லை. அந்த காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த பௌத்தம், சமணம் இதெல்லாம் ஒரு நிறுவன சமயமா மாற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அதற்கு இணையா சைவம், வைணவம் அடுத்த காலகட்டங்கள்ல உருவாக ஆரம்பிச்சது. அப்போ இந்த 4 சமயத்திற்கும் முற்பட்ட காலகட்டங்கள்ல இந்த தெய்வங்கள் குறித்து மக்கள் கிட்ட என்ன மாதிரியான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்றத பேசுவதற்கு இந்த அணங்கு அப்படின்ற சொல் பயனுள்ளதா இருக்கும். இப்ப சங்ககால மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலக்கடவுள்கள் இருந்திருக்காங்க. தொல்காப்பிய 4 நிலங்கள் சொல்றாரு. 5வது ஒரு நிலம் அறுதியிட்டு சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. அப்ப அந்த நிலக்கடவுள் வழிபாட்டு முறைகள், வேற்றிட, அதாவது வேற வேற கடவுள்கள் இங்கெல்லாம் உருவாக ஆரம்பிச்சது அப்படின்றத பத்தியான கருத்துக்கள், இது எல்லாமே அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல உருவாக ஆரம்பிச்சது. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தெய்வீக சக்திகள் எல்லாம் இருந்துச்சு. மக்களை அச்சமூட்டுவனவாக அப்படின்றது மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குள்ள மக்கள் இருந்திருக்கிறாங்க, ஆரம்ப காலகட்டத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல நம்ம அறிஞ்சுக்கலாம். இப்போ தாய்வழி சமுதாயம் அப்படின்றதற்கான மிகப்பெரிய சான்றாதாரமே இங்க அணங்கு அப்படின்ற சொல்லுதான் இருந்தது அப்படின்றத நம்ம பாடல்கள் வழியா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. தாய்வழி சமுதாயத்துல இருந்துதான் தந்தை வழி சமுதாயம் மாற்றப்பட்டது. இது எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கடவுள் கொள்கைகள் சைவம், வைணவம் இது மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றம் பெறும்போது இங்க தந்தை வழி சமுதாயம் மாற்றம் உருவாக ஆரம்பிச்சது. தாய் வழி சமுதாயம் முடிஞ்சு அந்த தந்தை வழி சமுதாயம் வளர ஆரம்பிச்சது அப்படின்றதற்கான சான்று ஆதாரம் பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள்ல அதிகமா நம்ம பார்த்துட்டே போக முடியும். இப்போ தெய்வங்கள் எல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். குறிஞ்சி நில தெய்வம், மலைக்கடவுள், மலைவரை கடவுள், குறிஞ்சி கிழவன், முருகன், சேய்வன், வேல், செவ்வேல், நெடுவேல், வேளவன், வேலோன் போன்ற பெயர்கள், நிறைய பெயர்கள் இருந்திருக்கு குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு. இந்த மனித பண்பேற்றம் செய்யப்பட்ட ஒரு தெய்வம் அப்படின்னா நம்ம முருகனை மட்டும்தான் சொல்லணும். அந்த மனித பண்புகளோட இருக்கிறது, முதல்ல உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க சொல்ல ஆரம்பிக்கிறோம். பெண்வழி சமுதாயத்துல அது இருந்துச்சு அப்படின்றதற்கான சான்று ஆதாரம் அந்த குறிஞ்சி நில தெய்வம். அந்த காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா உயிர் பழி, இந்த நேர்த்திக்கடன் செலுத்துறது, சாமியாட்டம், வெறியாட்டம், குறிக்கூறுதல் அப்படின்ற மக்கள் நம்பிக்கைகள்லாம் இருந்ததை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திணைசார் ஒரு சமய வடிவமா இருந்திருக்கு. ஒரு திணைசார் ஒரு சமய வடிவமா இருந்திருக்கு. இந்த திணை சார் சமயம் அப்படின்றது அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சமூக அமைப்புக்குள்ள ஒவ்வொரு நிலத்திலையும் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப காடு, மலை, நீர்நிலைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அரிய சக்தி இருந்திருக்கு, ஒரு அரிய வகை சக்திகள் இருந்திருக்கு, அது சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு அச்சத்துல இருந்திருக்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கையாவே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வழி வழியா ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க.
இயற்கையை பார்த்து அச்சப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மனிதன் நாகரீகம் அடைய ஆரம்பிக்கும் போது இயற்கையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். இயற்கையில இருக்கக்கூடிய அளப்பரிய சக்தியை அவனால அளவிடவே முடியல. அதனால என்ன செஞ்சுட்டான், அதற்கு அடிபணிந்து வணங்க ஆரம்பிச்சான். அப்போ முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கற்காலத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கற்காலத்துல இருந்து ஒவ்வொரு டெவலப்பா ஆகுது. ஆயிட்டு அதுக்கப்புறம் வேளாண் சமுதாயத்துக்கு மாறுறாங்க. வேளாண் சமுதாயத்துக்கு கால்நடை தேவைப்பட்டது. இப்படியே தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி மனிதனுடைய வளர்ச்சி படிப்படியா இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இயற்கையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தியை பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த விலங்குகள் அவங்களுக்கு கால்நடைகளா அதிகம் தேவைப்பட்டது. இது ஒரு புறம் இருக்கும்போது, இந்த இறந்த வீரர்களுக்கெல்லாம் இந்த நடுகள் வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் எல்லாம் இருந்திருக்கு. அப்ப அவங்க வழிபாட்டு முறைகளுக்குள்ள இந்த நடுகள் வழிபாடும் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த தெய்வீக சக்திகள் மக்களை அச்சமூட்டுவனவாக, தீண்டி துன்புறுத்துணவாக அப்படின்ற செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல்கள்ல அதிகமா இருக்கு. தாக்கணங்கு, இந்த அணங்கு நீர்நிலைகள்ல மலைப்பகுதிகள்ல தனியா போகும்போது அச்சம் தரக்கூடியதா இருந்துச்சு. அதனால அந்த வழியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னது மாதிரியும் தோழி சொன்னது மாதிரியும் நிறைய பாடல்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த அணங்கு அப்படின்ற தெய்வமானது மலை, காடு, கடல், அப்புறம் நீர்நிலைகள் இதுல எல்லாம் இருந்ததா சங்க இலக்கிய பாடல்ல நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அணங்கு அப்படின்ற சொல்லே சூர் அப்படின்ற இன்னொரு பெயர்லையும் வருது. சூரியனும் தெய்வம் மலைநாட்டு வழிகளில் இருப்பது. மலை, அதாவது குறிஞ்சி நிலத்துல இந்த தலைவனை பாக்குறதுக்காக திணைகளை மலைப்பகுதியில காய போடுறது மாதிரியும், ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு இந்த தலைவியை பார்க்க வர்றது மாதிரியான நிறைய பாடல்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த வழியா போகும்போது இந்த வழி செல்வோரை பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு. இதுக்கு தாக்கணங்கு, அணங்கு அப்படின்லாம் பேர் சொல்றாங்க. இது எல்லாமே பெண்ணை சுத்தியே நிகழ்றதா காட்டுறாங்க. பெண்ணை சுத்தியே நிகழ்றதா காட்டுறாங்க. அப்ப அந்த மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் உணர்வு வந்ததுனால அந்த பயத்தை சாந்திப்படுத்துறதுக்காக இந்த உயிர் பலி கொடுக்கறது, அவங்க என்ன பொருட்களை விளைவிக்கிறாங்களோ அந்த பொருட்களை என்னது படையல் பொருளா கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்ல இருந்துதான் நம்ம பாடல்கள்ல பார்க்க முடியுது. அந்த இசை கருவிகளை முழங்கியும் வழிபட்டிருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்துல சங்க இலக்கிய பாடல்கள்ல இந்த மக்கள் இசை கருவிகளை முழங்கி அந்த தெய்வங்களை சாந்திப்படுத்துறதுக்காக வழிபட்ட செய்திகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு தெரியுது அப்படின்னா, அந்த வழியா போறவங்க வர்றவங்க ஒரு பயத்தோட அச்சத்தோட போகும்போது, சரி இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை பார்த்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய பொருளதிகார பாடல்லையும் நீங்க பாப்பீங்க. ஒவ்வொரு நிலத்திற்குமான கடவுளை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயோன் மேய காடுரை உலகமும், செய்யோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையா சொல்லவும் படுமே அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வெறியாடல் நிகழ்ச்சி எல்லாம் எப்படி நடக்குது? சடங்கியல், இன்னொன்னு நம்பிக்கை. இது சங்க இலக்கிய காலகட்டங்களை நம்ம தனித்தனியாவே பிரிச்சு பார்க்க முடியும். வெறியாடல் நிகழ்ச்சி அங்க இருக்கு. ஏதோ ஒண்ணு பார்த்து இந்த தலைவி பயப்படுறது மாதிரியும், வேலனுடைய கோவிலுக்கு போய் அத நிவர்த்தி பண்ணிட்டு வர்றது மாதிரியும் நிகழ்ச்சிகள் இருக்கு. ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கு வெறியாடல்னு பேர் வைக்கிறாங்க. இன்னொன்னு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த தலைவிக்கு பசலை அப்படின்ற நோயெல்லாம் வருது அப்படின்றதையும் நம்ம சங்க இலக்கிய பாடல்ல நம்ம பார்த்திருக்கோம். பசலை அப்படின்ற நோய் பெண்ணுக்கு மட்டும்தான் வந்திருக்கு, ஆணுக்கு எந்த இடத்துலயுமே பசலை நோய் சொல்லப்படல அப்படின்றதையும் சங்க இலக்கிய பாடல்ல பார்த்திருக்கோம். அப்போ ஒரு பெண் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்திருக்கிறா. ஆணை சார்ந்து இயங்கியதுனால இவளுக்கு இவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத சங்க இலக்கிய பாடல்களை நமக்கு சான்றாதாரமா கொடுக்குது. இதுக்கு தொன்மையான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கற்கால நாகரிகம் எல்லாம் மறைஞ்சாச்சு. இரும்பு கால நாகரிகமும் முடிஞ்சு இந்த தமிழர்கள் வேட்டை சமுதாய வாழ்க்கைக்குள்ள வராங்க. இந்த காடுகளை எரிச்சுதான் தனக்கு தேவையான புனச்சாகுபடி, அதாவது வேளாண் தொழிலுக்கு போறாங்க. நாடோடியா இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருக்கணும்,
இனக்குழுக்களா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பதான் முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முடிவு பண்ணி ஒரு இடத்துல செட்டில் ஆகி இருக்கும் போதுதான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த பழக்க வழக்கங்களுக்குள்ள சடங்கியல் முறைகளுக்குள்ள இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதுதான் அவங்க பார்த்து அச்சப்படக்கூடிய சக்திகளுக்கு பேர் வைக்கிறாங்க. என்னென்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அணங்கு, சூர், சூரர மகளிர், வரையற மகளிர், முருகு, கொச்சவை அப்படின்ற பெயர்களை வந்து தமிழ் மக்கள் வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க. அந்தந்த நிலத்துல இந்த தெய்வங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்ற சான்றுகளை கொடுத்து தன்னுடைய வழிபாட்டு முறையில இது எல்லாத்தையும் புகுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் அணங்கு அப்படின்ற சொல்லுக்கு வந்து நிறைய பொருள் இருக்கு. அச்சம் தரக்கூடியது, தெய்வம், தேவதை, அழகிய பெண், பேய் அப்படின்ற பல பொருள் வந்து அணங்கு அப்படின்ற சொல்லுக்கு இருக்கு. இதுல இது வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. மலைச்சாரல்கள்ல இருக்கும், காடுகள்ல இருக்கும், நீர்நிலைகள்ல இருக்கும். யாருமே அதாவது நீர்நிலைகள்ல இருக்கும், அந்த மலை பகுதியில போறவங்க வர்றவங்களை துன்புறுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து அந்த மக்களிடம் இருந்துச்சு அப்படின்றத பெரும்பானாட்சி படை, மதுரை காஞ்சி, அகநானூறு அப்படின்ற பாடல்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. கிண்ணரும் முரளும் அணங்குடை சாரல் பெரும்பானாட்சி படையில, அணங்கு வீழ்வு அன்ன பூங்கொடி மதுரை காஞ்சி பாடல்ல, நீவர் பிழைத்தமை அறிந்து கழந்த கண்ணம் அகநானூற்று பாடல், எம் அணங்கு அண்ணலே தாக்கனது அப்படின்னு சொல்லிட்டு அகநானூற்று பாடல்கள்ல நிறைய வரிகள் இருக்கு. இது வந்து பெண்களை தாக்கி வருத்தக்கூடியதா வருத்தக்கூடியது, அதுவும் திருமணம் ஆகாத பெண்களை வருத்தம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து தன்னுடைய பெண்ணை வந்து இந்த நேரத்துல இங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சிருக்கிற மாதிரியான பாடல்கள் இருக்கு. அது தாக்கலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து அறிவுறுத்துற மாதிரியான பாடல் அதுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யாழ் அப்படின்ற இசை கருவிகளையும் பெண்களுடைய அழகிய உருவத்திலையும் போர் கருவிகளையும் அணங்கு அப்படின்ற தெய்வம் வீற்றிருப்பதாக புலவர்கள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அணங்கு போன்று அச்சம் தரக்கூடிய மற்றொரு வடிவம் அப்படின்னா சூரர மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான என்னென்ன அணங்குன்ற சொல்லுக்கான இணை பெயர்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்க சங்க இலக்கிய பாடல்கள்ல வந்து அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. மலைகள்ல இருக்கக்கூடிய அந்த இலை தலைகள் இதையெல்லாம் தீண்டும் போது அவற்றை வாடச் செய்தாலும் இந்த தெய்வங்கள், அதாவது அந்த மலைப்பகுதியில உறைந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த இயற்கையை அழிக்கும் போது மக்களை வருத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதை பார்த்து என்ன செய்யறாங்க, அப்ப இந்த இயற்கையை வந்து நம்ம துன்புறுத்த கூடாது, இந்த இயற்கையை அழிக்க கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்து அந்த மக்களிடையே இருந்ததாகவும் இந்த பாடல்கள்ல சொல்லிட்டே போறாங்க. சூரை கண்டால் மக்கள் நடுங்குவர் என்பதனை சூர் பணிப்பு அன்ன தாக்கலங்கு போன்றே அப்படின்னு அகநானூற்று பாடல்ல ஒரு வரி வருது. அதாவது இயற்கைய அழிக்காது. அப்ப இயற்கையா நீங்க அழிச்சீங்க அப்படின்னா அந்த இயற்கையே வந்து என்ன செய்யும் அப்படின்னா அச்சம் பெறக்கூடிய வகையில ஒரு சக்தியா மாறும் அப்படின்றதுதான் இங்க இந்த இடத்துல சொல்ல வந்து செய்தி. அப்ப சூர் வருத்தும் என்பதனை சூர் பணிப்பு அப்படின்ற சொற்றொடர் வந்து உணர்த்துகிறது. அடுத்து சூரர மகளிரை பத்தியும் பேசுறாங்க. அந்த ஒரு சொல் பல சொல்லா இங்க பயின்று வருது, ஒரு சொல் பல சொல்லா இங்க பயின்று வருது. மலைகள்ல மலைச்சாரல்கள்ல தெய்வ மகளிர் உறைவதாக அந்த மக்கள் நம்பினாங்க. அந்த சூரர மகளிர், வரையற மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர்கள் வந்து புனை பெயர்கள் வந்து நிறைய போய்கிட்டே இருக்கு. இந்த தலைவி வந்து தனக்கு கிட்டுவதற்காக தனக்காக வேணும், அவளை வந்து என்ன செய்ய முடியல, நெருங்கி பேச முடியல, பழக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவன் பார்த்துட்டே இருக்கான். அப்ப இவ ஒருவேளை சூரர மகளிரா இருப்பாளோ, அனங்காயி இவகிட்ட பேசவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல வந்து தலைவன் வந்து அந்த பாடலை எழுதுற மாதிரியும் காட்டுவாங்க. தலைவன் தலைவியின் முன் கையை பற்றி சூழ் உரைக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியங்கள்லாம் செஞ்சு உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை முன்னாடி சபதம் பண்ற மாதிரியும் நிறைய காட்சிகள் இருக்கு. இதற்கு வந்து யார் சாட்சி இருக்கா அப்படின்னா நானந்து சூரர மகளிர் இவங்கெல்லாம் வந்து சாட்சியா இருக்கிறாங்க. இவங்க நம்பிக்கை அடிப்படையில இங்க கொண்டு வராங்க. சூளுரை அங்க செஞ்சா
இந்த தெய்வங்களே வந்து நமக்கு திருமணம் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையும் அந்த ஆஹ் களவு காலகட்டத்துல இருந்ததா சொல்றாங்க. இந்த மலைச்சாரல்கள்ல வந்து இந்த சூரர மகளிர் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு கற்பனையை வந்து நச்சினை பாடல்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீல நிறம் வாய்ந்த அந்த குவளை மலர்களையும் குருதி போன்று சிவந்த நிறமுள்ள அந்த செங்காந்தல் மலர்களையும் அழகாக தொடுத்து என்ன செய்வாங்க, தொடுத்து நல்லா கட்டிட்டு மலைச்சாரல்களில் அங்கு விழுகின்ற அருவிகளின் ஓசைக்கேற்ப சூரர மகளிர் ஆடுகின்றனர். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து விதவிதமா பூத்து குலுங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அருவி நீர் வந்து மேல இருந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில வந்து இந்த பூக்கள் ஆடுறது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சூரர மகளிர் ஏதோ ஒண்ணு அங்க ஆடிக்கிட்டே இருக்கு, உருவம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, கண்ணால கண்டது மாதிரியே வந்து அங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெய்வங்களுடைய அந்த ஒளி வந்து எப்படி இருக்கா, விண் உலகத்தையும் கடந்து செல்கின்றது. அந்த அருவி நீருக்கு இடையில வந்து வரக்கூடிய அந்த ஒளி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த தெய்வங்களே கீழே இறங்கி வந்து ஆடுறது மாதிரியும், அது விண்ணுலகத்துக்கே கடந்து சென்று போறது மாதிரியும் இருக்கு. இந்த மலர்களாலும் அணிகலன்களாலும் அலங்கரித்து கொண்டு மலை பக்கம் எல்லாம் எதிரொலிக்கும்படி அது வர்றது போறது, அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை ஒளி எல்லாமே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்பட்டது அப்படின்றதையும் சங்க இலக்கிய பாடல்கள்ல பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவர்கள்ல அந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, முருகனை வந்து அதிகமா புகழ்ந்து ஆடிட்டே போற மாதிரி நக்கீரர் வந்து திருமுருகாட்சி படையில அதிகமான பாடல்கள் பாடுகிறார். இந்த சூரர மகளிருக்கு அப்புறம் அந்த வரையற மகளிர் அப்படின்ற இன்னொரு பெயரையும் வந்து நம்ம இலக்கியங்கள்ல பார்க்க முடியுது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை போலவே இவங்களும் அச்சன் தரக்கூடிய வகையில இருந்தாங்க அப்படின்றத வந்து மலைப்படு கடாம் அப்படின்ற நூல்ல வந்து பார்க்க முடியுது. ஒரு கூட்டன் வந்து இன்னொரு கூட்டனை ஆட்சிப்படுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய இயற்கையை வந்து அப்படியே காட்சிப்படுத்துறாங்க. நிறைய இதழ்களை உடைய அந்த குவளை பூக்களை வந்து இந்த வரையற மகளிர் வந்து என்ன செய்யறாங்க, விரும்பி அணியிறாங்க. அந்த பூக்களை காண நேரிட்டாலும், அந்த வரையற மகளிருடைய இடுக்கையை காண நேரிட்டாலும் உயிர் போகும்படி, அதாவது அந்த பூக்களை நம்ம பறிச்சு வீணாக்கிட்டாலோ இத அணிஞ்சு ஆடக்கூடிய அந்த மகளிரை பார்க்க நேரிட்டாலோ அச்சம் தரக்கூடிய வகையில நமக்கே வந்து ஒரு திரும்ப பயம் காட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து இந்த மக்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்றத மலைப்பொழுக்கடம் அப்படின்றதும் நமக்கு எடுத்து சொல்லும். அதனால அந்த மலைச்சாரல்ல பல நாட்கள் யாருமே அங்க தங்க மாட்டாங்களாம். மலையில வந்து தங்கி இருப்போம், அருவி நீராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாருமே தங்க மாட்டாங்க அப்படின்றதையும் அந்த பாடல் எடுத்து சொல்றாங்க. பல நாட்கள் தங்காது உடனே அந்த இடத்த விட்டு கடந்து நிலப்பகுதிகளுக்கு போயிடுவாங்க. ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு, இயற்கை வந்து ஏதோ ஒண்ணு மக்களுக்கு காட்டுது, ஒரு பாதுகாப்பு உணர்வையும் இன்னொரு பக்கம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் அச்ச உணர்வையும் தருது அப்படின்றத வந்து இந்த இலக்கியங்கள்ல பதிவு பண்ணிட்டே போறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து வர்றாங்க, இந்த வரையற மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்து வந்துட்டு கொல்லிப்பாவையும் காட்டுறாங்க. அப்போ இது எல்லாமே பெண் தெய்வங்களை தான் அதிகமா சொல்லிட்டே போறாங்க. பெண்ணை பார்த்துதான் அச்சப்படுற மாதிரியே சொல்லிட்டே போறாங்க. இந்த கொல்லிப்பாவை பத்தியும் சங்க இலக்கியங்கள்ல நிறைய குறிப்புகள் இருக்கு. அந்த சேர மன்னனுக்குரிய அந்த கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்கள் இருந்துச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு. தெய்வத்தன்மையோடு ஒப்பிட்டு சொல்றதுனால காற்று, இடி, மின்னல், மழை, வெயில் இதுல இருந்தெல்லாம் இந்த பாவையுடைய அழகு கெடுவதில்லை. ஏன்னா எப்பவுமே இயற்கை வந்து அங்க வாரி கொடுத்துதான், காற்று, மலை, அருவி, நீர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாரி கொடுக்குது. அதனால அந்த இடத்துல வந்து மழை இல்லாம பூமி பொய்க்காம அப்படியெல்லாம் இருந்ததே இல்லை. அந்த கொல்லிப்பாவை வந்து இந்த மக்களை வந்து நல்லா பாதுகாக்கும், காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கை அங்க இருந்துச்சு. ஏன்னா அந்த தெய்வம் உறைந்து இருப்பதனால் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அங்க இருந்துச்சு. இப்படியே நிறைய தெய்வங்களை சொல்லிட்டே போகும்போது கடைசியா மலை தெய்வங்கள் அங்க இருக்கு. மலை பகுதிகள்ல தெய்வங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் மலையை குறிக்கும் போது அலங்குடை நெடுவரை அப்படின்னு சொல்லிட்டு அகநானூற்று பாடல நம்ம பார்க்க முடியுது. வான்கோட்டு கடவுள் ஒழுங்கு வரை கருந்திரல் அணங்கின் நெடுங்கோஞ்சம் அப்படின்னா மலை பகுதிகள்ல கடவுள் உறைந்து இருப்பதாக அங்க சொல்லப்படுது.
அனங்குடை வரைப்பு, அனங்கோடு நின்றது மலை அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணை பாடல்களையும் அகநானூற்று பாடல்களையும் நிறைய இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மலைகள்ல உரையும் தெய்வங்களை புலவர்கள் அதிகமா பாடியிருக்கிறாங்க. இத காவல் தெய்வங்களா இருந்திருக்கு, அந்த பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய காவல் தெய்வங்களா இருக்கு அப்படின்றதையும் புலவர்கள் தன்னுடைய பாடல்களின் மூலமா எடுத்து சொல்ல வராங்க. இந்த பாடல்களை எல்லாம் படிக்கும் போது இந்த தெய்வங்கள் மிக்க வலிமை படைத்தனவாகவும் அடுத்த இயற்கையை அழிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வருத்தம் தரக்கூடிய, அச்சத்தை தரக்கூடிய கடவுள்களாகவும் இருந்ததா இந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல நம்ம அறிய முடியும். இந்த மனுஷங்கள் எல்லாம் இந்த தெய்வங்களை பார்த்து பயப்படும் போது சில நேரங்கள்ல அடைக்கலமா போறாங்க. இந்த தெய்வங்களை நம்ம மீறி எதுவும் செய்ய முடியாது, அதனால பணியிட்டு வழிபடக்கூடிய முறைகளை அவங்க உருவாக்குறாங்க, படையல் முறைகளை உருவாக்குறாங்க. மழை இல்லாத காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த தெய்வங்களைய நோக்கி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேட்டை தொழிலுக்கு காட்டுக்குள்ளையும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது இந்த தெய்வங்கள்லாம் நமக்கு அச்சம் தருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்ச உணர்வோடையும் போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கடவுளை சாந்திப்படுத்துறதுக்காக ஒரு பூஜையும் போட்டுட்டு போறாங்க. இந்த மலை தெய்வத்திற்கு வழிபாடு செய்யும் போது அதற்கு மா பலா பழங்கள் தேன் ஒவ்வொரு நிலத்திலும் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க, வழிபடுறாங்க. இந்த பழி உணவா இதையெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொன்னு இந்த மகளிர் தலை ஆடைகள் உடுத்தி அந்த வழிபாட்டு முறைகள்ல எல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை பார்க்க முடியும். அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மரங்களை தெய்வங்களா வழிபட ஆரம்பிச்சாங்க. இயற்கையில இருக்கக்கூடிய மரங்களை பெண் தெய்வங்களா வழிபட ஆரம்பிச்சாங்க. முழுக்க முழுக்க சங்க காலத்திற்கு முற்பட்ட காலம் இது எல்லாமே பெண்ணை மையப்படுத்திய, பெண் வழி சமுதாயத்தை மையப்படுத்திய காலகட்டமா இருந்ததற்கான சான்று ஆதாரங்கள் தான் இத்தகைய தெய்வங்கள். இந்த தெய்வங்களை கடந்துதான் புத்தம் சமணம் இது உருவாகுது. இதனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் சைவம் வைணவம் தலை தோங்கி வளர ஆரம்பிது. தொல்காப்பியருடைய பாடல்கள்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, அங்கங்க கடவுளுடைய உருவாக்கம் ஆரம்பமாக ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கலாம். இந்த மர வழிபாடு, இந்த பழங்குடி மக்கள் தங்களுடைய வழிபாட்டு முறைகள்ல மரத்தை வழிபடக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். இந்த மலைகள்ல தெய்வங்கள் உறைவதாக நம்பியது போலவே காடுகள், சோலைகள், நீர்நிலைகள் இங்கேயும் கடவுள் இருப்பதா அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. காடை கடவுள் மேன அப்படின்னு சொல்லிட்டு 15 பாடல் இருக்கு. காடுகள் வழியாக போறாங்க, போகக்கூடிய இந்த கலைஞர்கள், அதாவது கூத்தர், பாணர், விரலியர் இவங்கெல்லாம் போறாங்க. போகும்போதே என்ன செய்யறாங்க, அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரங்களை பார்த்து கடவுளை வழிபட்ட பின்னரே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஆம், ஓமை, கடம்பு, கல்லி, பனை, மராம், மருதம், வாகை, வேங்கை, வேம்பு அவங்க வழிபடக்கூடிய மரங்கள் லிஸ்ட்ல இந்த பேரெல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த மரங்களை எல்லாம் நாங்க என்ன செஞ்சோம், வழிபட தெய்வங்களாக பெயரிட்டு வழிபட ஆரம்பிச்சோம் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் போர்ல வெற்றி பெறணும், அந்த வெற்றிக்கு கடவுள் இங்க போற்ற அவங்களை கண்டிப்பா நம்ம கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வாகை மரத்துக்கு அடியில உட்கார வைக்கிறாங்க. வாகை மரத்தின் அடியில் இருப்பதாக 10 சொல்லுது. மரங்களில் உரையும் கடவுளும் அணங்கு சூரர மகளிரே போல மக்களை அச்சுறுத்தும் இயல்பினதாக இருந்ததா அவங்க நம்பி இருக்கிறாங்க. அதாவது குடியான சாமின்னு சொல்லுவோம்ல, அதே போலதான் ஏதாவது நம்ம பொய் சொல்லிட்டோம், ஏமாத்திட்டோம் அப்படின்னா அந்த கடவுள் உடனே நமக்கு அச்சம் தரும், ஏதாவது பயன்படுத்தும், ஏதாவது கெட்டதான் நிகழ்த்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திக்கு என்ன செய்யறாங்க, மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெற்றி வீரர்கள் எல்லாம் வெற்றி வீரர்கள் பலி கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் அங்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க. பலியிட்டு அந்த குருதிய அந்த இடத்துல வைக்கிறது, தலையை வெட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் அகநானூற்று பாடல்ல நம்ம பார்க்க முடியாது. இந்த நீண்ட விழுதுகளை கொண்ட இந்த ஆலமரத்துல பாத்தீங்கன்னா தெய்வம் இருப்பதாக நம்பினாங்க. மர வழிபாட்டுல முக்கியமா இங்க ஆலமரத்தை ரொம்ப அதிகமா நம்பினாங்க. இன்னொன்னு பழிச்சோற்ற படைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அந்த பழிச்சோற்றை உண்ட காக்கைகள் அந்தி பொழுதுல வந்து தத்தம் சுற்றம் இருக்கும் இடங்களுக்கு சென்று தங்குகின்றது. சாப்பிட்டுதான் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிருது. அதனால மரங்கள்ல வந்து தெய்வங்கள் இருக்கு. அந்த தெய்வங்களுக்கு இங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது மாதிரியும் அந்த நிலைகளை எல்லாம் அவங்க பண்டைய தமிழர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை கடந்து போறாங்க. இந்த நீர்நிலைகள்ல தெய்வங்கள் உறைந்திருக்கு அப்படின்றதையும் நம்புறாங்க. நம்பி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்லையும் கன்னியையும் கையுறையாக வழங்கி நிமிர்ந்த கொம்பினையும் தொங்குகின்ற காதுகளையும் உடைய வெள்ளாட்டு கடாவை பழி கொடுத்து தன் மகளுக்கு உச்ச நோயை தீர்க்குமாறு கடல் துறை தெய்வத்தை நச்சாய் வேண்டுகிறாள். கடல் துறை, அதாவது நீண்ட நிலத்துல வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து காதல் நோய் வந்திருக்கு அப்படின்றது அங்க தாய்க்கு தெரியலனாலும் ஏதோ ஒரு நோயால இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல அந்த கடவுளை நோக்கி இதெல்லாம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் வந்து கேட்கிற மாதிரியான பாடல் அதுக்குள்ள இருக்கு. கடல் தெய்வ வழிபாட்டு முறையில இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சுறா நீதல் நிலத்துல சுறா மீனுடைய அந்த மிகப்பெரிய முள்ள அந்த கடல் மணப்பரலுக்குள்ள வந்து அப்படியே நட்டு வைக்கிறாங்க. நட்டு வச்சு தன்னுடைய வழிபடு கடவுளாகவே அந்த சுறா முள்ள வந்து என்ன செய்யறாங்க, வழிபட ஆரம்பிக்கிறாங்க. படையல் பொருளை கொடுக்குறாங்க. அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன பொருள் அவங்க கிட்ட இருக்கும் எல்லாத்தையுமே அது வழிபடு பொருளாகவும் சடங்கியல் முறைகளுக்குள்ள இதை எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்றத நெய்தல் நில பாடல்கள்ல நம்ம அதிகமா பார்க்க முடியும். இந்த சுறாமுல் வழிபாடு, அந்த சுறாமுல் வழிபாட்டை வந்து சொல்றாங்க. அதையும் வந்து சுறாமுல்ல வந்து அணங்கு அப்படின்னையும் வந்து சில இடங்களை சொல்லிட்டு போறாங்க. பட்டினப்பாலையில இருக்கக்கூடிய ஒரு பாடல். கிடுகு நிறை தெக்கூஞ்சி நடுகளின் அரண் போல நெடுந்தூண்டிலர் காட்சியேத்திய குறுங்கூரை குடிநாட்டன் நிலவடைந்த இருள் போல வரை அணங்கு மணல் முஞ்சில் வீழ்த்தழைத்த காட்டாழ்ந்த வெங்கூட காலத்து தான் பூங்கோதையா சினை சுரவி கோடு நட்டு மனை சேர்த்திய வல்லணங்கினாள். பட்டினப்பாலையில இருக்கக்கூடிய பாடல் வந்து சுறாமொழி கோடு அப்படின்ற வழிபாட்டை அணங்கோட ஒப்பிட்டு பேசுறாங்க. இந்த பரதர் இன மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, பான் சுறா அப்படின்ற சுறா மீனுடைய முள்ள நட்டு வச்சு அதில் அணங்கு எனும் சக்தியை ஏற்றி வழிபட்டதாக பட்டினப்பாலை இங்க சொல்லிட்டு இது ஒரு சமய நிகழ்வு அப்படின்றத பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாவை வழிபாடு அப்படின்றத பத்தி எல்லாம் பேசுறாங்க. இந்த பாவை வழிபாடும் இந்த சூரர மகளிர் இதுக்குள்ளேயேதான் வருது, இதுக்குள்ளதான் பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. மஞ்சள் பாவை, பாவை, அலிப்பாவை, கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு பாவை மகளிர் வந்து வழிபாட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு அவங்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேசுறாங்க. சுவரில் பாவையை எழுதி வணங்குதல் தமிழருடைய மரபா இருந்திருக்கு. அப்படி வழிபட பெறும் பாவை சூர் அணங்கு போலவே பலிகொழும் தெய்வமாகவும் அங்க சொல்லப்படுது. உடன்போக்குல வந்து இந்த தலைவி போயிட்டா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து தலைவியுடைய பிரிவால வருந்துறாங்க. அப்போ மிக அழகாக இந்த சுவர்ல கட்டப்பட்டிருந்த அந்த பாவையும் தலைவி இல்லாத வருத்தம் காரணமாக இந்த பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அகநானூற்று பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியே சூர மகளிர், வரைகிற மகளிர் அப்படின்னு சொல்லி பல்வேறு தெய்வங்களுடைய செயல்பாடுகளை வந்து ஒரே தன்மைக்குள்ள சொல்லிட்டே வந்தாலும் ஒரு இருமை பண்பு உடையதாக இங்க இருக்கு. இந்த மானுடவியலார் வந்து இந்த தெய்வங்களுடைய பண்புகளை வந்து நன்மை செய்தலும் தீமை செய்தலும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா பிரிச்சுட்டே போறாரு. இந்த தெய்வங்களை புறக்கணித்தா அது வந்து சீற்றம் அடைந்து, அதாவது கோபம் கொண்டு மக்களுக்கு வந்து துன்பம் செய்ததாகவும் அவற்றுக்கு பலி கொடுத்து அவற்றை மகிழ்வித்ததாகவும் சங்ககால மக்களுடைய சடங்கியல் வரலாற்று முறைகள்ல நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தாய்மொழி சமுதாயத்துடைய வெளிப்பாடாகவே இருந்துச்சு அப்படின்றத தெளிவாகவே அறிய முடிகிறது. இலக்கிய பயன்பாட்டுல அணைந்து அப்படின்றது வந்து தெய்வ தன்மையும் சினமும் கொண்ட பெண்.
அப்படின்றதுதான் இங்க கையாளப்படக்கூடிய ஒரு செய்தி. இலக்கியத்துல பெண்களுடன் மட்டுமே தொடர்பு படுத்தும் நிலையாகவும் இது வழக்கத்துல இருந்திருக்கு. இப்படியே சங்க இலக்கியம் முழுமையும் பயின்று வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அணங்கு அப்படின்ற சொல் நிறைய பெயர்களோட இயங்கி வந்துட்டு இருந்ததுனால இது மக்களுடைய வாழ்வியல்ல ஒரு விளக்கவே முடியாத ஒரு அங்கமாக அது மாறுது. சங்க இலக்கிய மக்களுடைய வாழ்வியல் சடங்கியல் முறைகள்ல முக்கிய இடம் பெற்றிருக்கு. இது எல்லாமே இயற்கையை சார்ந்த ஒரு சமுதாயம் அப்படின்றத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இதுகாரம் அணங்கு அப்படின்ற சொல் இலக்கியங்கள்ல எவ்வாறெல்லாம் பயின்று வந்தது அப்படின்றத என்னுடைய உரையில நான் சொல்லியிருக்கேன். இதை கேட்டு பயன் அடைந்த அதற்கான விளக்கத்தை சொல்லுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நன்றி.